கார்கோயல்ஸ் தமிழ் எபிசோட் 1. ஸ்டார்டிங்கில் ஒரு பெரிய சிட்டியை காட்டுறாங்க. அந்த சிட்டியிலேருந்து அப்படியே ஒரு பெரிய டவரை காட்டுறாங்க. அந்த டவரில் மேலே ஏதோ சத்தம் கேட்டுகிட்டே இருக்குது, ஏதோ வெடி வெடிக்கிற மாதிரி. கீழே நடந்து போயிட்டு இருந்த மக்கள்லாம் அந்த இடத்துல நின்று அந்த பில்டிங் டாப்பையே பார்த்துட்ருக்காங்க. திடீர்னு அங்கேருந்து நிறைய பாறை கல்லெல்லாம் விழுகுது. அப்படி விழுந்த ஒரு கல்லில் அங்கேருந்து வந்துட்டு இருந்த டாக்ஸி டம்முன்னு போது நின்றுது. டக்குன்னு அந்த ஸ்பாட்டுக்கு போலீஸ்லாம் வந்துடுறாங்க. பின்னாடியே ஒரு கார் வந்து நிற்கிது. அதுலேருந்து ஒருத்தவங்க இறங்குறாங்க. இறங்கி டக்குன்னு அந்த போலீஸ்காரவங்கள்ட்ட பக்கத்தில் போயிட்டு, சார் இங்கே என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அந்த போலீஸ்காரவங்க, நீங்கள் யாருன்னு கேட்க, நான் தான் டிடெக்டிவ் மாசா அப்படின்னு சொல்ல, தெரியல மேடம், அதுதான் நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அவன் பேசிகிட்டு இருக்கும்போதே ஒரு பெரிய பாறை திருப்பி விழுக எல்லாம் அந்த இடத்த விட்டு தெரிச்சு ஓடிடுறாங்க. விழுந்த ஒரு பாறையை அப்போ நம்ம டிடெக்டிவ் மாசா பார்க்குறாங்க. அந்த பாறையில் ஒரு கிளா மார்க் இருக்குது. யாருக்கு பாறையில் கிளா மார்க் போடுற அளவு ஸ்ட்ரென்த் இருக்குது அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆனால் கட் பண்ணால் ஸ்காட்லாண்ட் 994 ADயில் ஒரு கேஸில் காட்டுறாங்க. அந்த கேஸில் நிறையா வைக்கிங்ஸ் சேர்ந்து அட்டாக் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த கேஸில் பாதுகாக்கிறவங்கலாம் ரொம்ப பயந்தவங்களாக இருக்காங்க. அங்கே இருக்கிற கேப்டன், அங்கே இருந்த பயந்த சோல்ஜர்லாம், மரியாதையாக நீங்கள் போய் இந்த கோட்டையை டிஃபெண்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி மிரட்டி வேலை வாங்கிட்டு இருக்காரு. ஆனால் அவங்க ஜெயிக்கிற மாதிரி தெரியல. பெரிய ஆர்மியோடு வந்த வைக்கிங்ஸ் அந்த இடத்த தரமட்டம் ஆக்கிட்டு இருக்காங்க. அந்த வைக்கிங் ஆர்மியில் இருந்த ஒரு சோல்ஜர், நம்ம லீடர் சரியான முட்டாள், இந்த டைமில் போய் அட்டாக் பண்ணுறாரு பாரு, சாயங்காலம் ஆக போகுது, ஏற்கனவே இந்த கேஸில் என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இருட்டாயிடுச்சுன்னா கார்கோயில்ஸ் உயிரோடு வந்துரும்னு, ஆனால் இவர் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி திட்ட, அதை கேட்ட அந்த வைக்கிங்ஸோட லீடர், யார் வந்தால் நான் பார்த்துக்கிறேன்டான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அடித்து முன்னேறாங்க. அவங்களோட ஃபோர்ட்ரஸோட டிஃபென்ஸ் எல்லாம் தாண்டி ரோப்பெல்லாம் வச்சு நேராக அந்த லீடர் மேலே இருக்கிற கார்கோயில் ஸ்டாச்சு பக்கத்துலேயே போயிடுறாரு. அவர் ஏறும்போதே கொஞ்சம் கொஞ்சமாக சூரியன் மறைஞ்சிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. அவர் கடைசியாக மேலே ஏறும்போது சூரியன் முழுசாக மறைஞ்சிருது. திடீர்னு பார்த்தா ஒரு சத்தம். கார்கோயில் சிலை கொஞ்சம் கொஞ்சமாக மேலே இருக்க தோல்லாம் உடைய அந்த கார்கோயில் உயிரோடு வந்து இவர் அப்படியே பிடிச்சிருது. இவன் மிரண்டுறான் லீட்ரு, ஏன்னா அது அப்படின்னு மிரண்டினவன் பயத்தில் கத்த, கீழே இருக்கவங்களும் அதே மாதிரி கத்த. ஏன்னா அங்கேருந்து எல்லா கார்கோயில்ஸுமே நெருக்கி உயிரோடு வந்துட்டாங்க. இந்த கேஸரோட கேப்டனும் இனி பிரச்சனை இல்லை பார்த்துக்குவான்னு சொல்லி சந்தோஷப்பட, நம்ம வைக்கிங்கோட லீடரு டக்குன்னு அவரோட கத்தி எடுத்து கார்கோயிலை வெட்ட பார்க்க, கையிலே கத்தியை பிடிச்சதில் அது கையில் லைட்டாக ரத்தம் வர, நம்ம கேப்டன் அதை பார்த்துட்டு, இவங்க ஒன்றும் சாக வரம் பெற்றவங்க இல்லை, தாராளமாக இவங்க நம்ம அடித்து கொள்ளலாம், அடிங்க அப்படின்னு சொல்ல பெரிய ஃபைட்டே நடக்குதுங்க. நம்ம வைக்கிங் லீடர் தப்பிச்சு ஓட, கீழே வந்து பார்த்தா கார்கோயில்ஸ்லேயே ஒரு நாய் அவரை துரத்திட்டு வர, அவரும் வேகமாக ஓடி ஒரு பில்டிங்குள்ளே போக பார்க்குறாரு. அங்கே பார்த்தா கொடூரமான உருவத்தோட ஒரு பொம்பளை கார்கோயில் உயிரோடு வந்து அவரை சுற்றி வளைச்சிடுறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு வந்த அந்த கார்கோயில் அவரை பிடிச்சி கீழே தள்ளி விட்டு, மரியாதை இந்த இடத்த விட்டு ஓடிடுங்கன்னு வார்ன் பண்ணுது. கேப்டனும் விழுந்த கையோட, நான் இதை சும்மா விட மாட்டேன், கண்டிப்பாக நான் திரும்பி வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இந்த சண்டை முடிஞ்ச உடனே வேறு லெவலில் உள்ள பார்ட்டி செலிப்ரேஷன் போய்கிட்டு இருக்கு. இந்த கேசரோட ராணி கூட எல்லாரும் உட்காந்து டைனிங்கில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம கேப்டன் என்ட்ரி கொடுக்க, அங்கே இருக்கிறவங்கலாம் இவெல்லாம் ஆர்மிக்கு கேப்டனாக இந்த கார்கோயில்ஸ்க்கு கேப்டனான்னு சொல்லி நக்கல் பண்ணிகிட்டு இருக்காங்க. கேப்டனோ நேராக போய் ராணிகிட்ட பேசுகிறாரு. ராணி கேப்டனுக்கு பெரிய மரியாதை செலுத்துகிறாங்க. அதுக்கு அந்த கேப்டன், இதுக்கு நான் காரணம் இல்லை, எல்லாத்துக்கும் கார்கோயில்ஸ் தான் காரணம்னு சொல்ல, அந்த மிருகங்களை பற்றி என் கேஸில் பேசாதீங்கன்னு சொல்கிறாங்க. இதுலேருந்து அவங்களுக்கு இந்த கார்கோயில்ஸ் மேலாம் பெருசாக விருப்பம் இல்லைன்னு தெரியுது. ராணியோட அட்வைஸரும் அதுக்கு தகுந்த மாதிரியே, ஆமாம் அவங்க மோசமான க்ரீச்சர்ஸ்ன்னு சொல்லி கார்கோயில்ஸை கேவலப்படுத்தி பேசுகிறாங்க. அந்த டைமில் நம்ம கோலியாத்தும் அவன் கூட இருந்த அந்த ஃபீமேல் கார்கோயிலும் உள்ளே வர, இந்த இடத்துல வரதுக்கு உங்களுக்கு யார் பெர்மிஷன் கொடுத்ததுன்னு கேட்க, நம்ம கேப்டன் நான் தான் வர சொன்னேன் அவங்கள அங்கீகரிக்கிறதுக்குன்னு சொல்கிறாரு. இதை கேட்ட ராணி ரொம்பவுமே கோவப்பட்டுறாங்க. இவங்கள போய் எப்படி இந்த இடத்துக்கு கூட்டு வந்தீங்கன்னு சொல்ல, நம்ம கேப்டன் கோலியாத்தும் அவங்க கார்கோயில் சொல்லிடுறா, இந்த இடத்த நம்ம தப்பிச்சிருக்கவே மாட்டோம், அவங்களுக்கு நம்ம கடமைப்பட்டிருக்கோன்னு சொல்கிறாரு. கோலியாத் பைபிளில் வர்ற கதையில் மாதிரியே சரியான கொடூரமான அவனாக தான் இருப்பான், அவனை போய் எப்படி நம்ம பாராட்டுறதுன்னு ராணி கேட்க, அங்கேருந்து லேடி கார்கோயிலுக்கு கோவம் வந்துடுது. அதை பார்த்து தடுத்து நம்ம கோலியாத் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல அந்த ராணிக்கு முன்னாடி மண்டிட்டு போயிடுறாரு. அங்கேருந்து வெளியில் போனால் அந்த லேடி கார்கோயில் நம்ம கோலியாத்தை பார்த்து, உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட ப்ரைடே இல்லையா, கொஞ்சம் கூட அறம் இல்லையா, நம்ம தான் அவங்க உயிரை காப்பாற்றியிருக்கோம், அவங்க நம்மளை இப்படி கேவலம் நடத்துறதுக்காக நம்ம காப்பாற்றணும்னு சொல்லி கேட்க, பக்கத்தில் இருந்தால் நம்ம கேப்டனும் ஆமான்னு சொல்ல, இந்த இடத்துல இந்த கேஸில் இருக்கிறதுக்கு ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி இருந்தே நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், ஆக்சுவலாக அந்த ஹியூமன்ஸ் தான் நம்ம முன்னாடி மண்டிக்கிட்டு இருக்கணும்னு சொல்ல, கோலியாத் அவங்கள தடுத்து, நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, மனித இயல்பே அதுதான், அவங்களுக்கு புரியாததை பார்த்து பயப்படுவாங்க, லேடி கார்கோயில் சில நேரங்களில் அவன் பொறுமை என்னை வியக்க வைக்குதுன்னு சொல்லிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் ஆயிடுது. கார்கோயில்ஸ் எல்லாம் திருப்பி சிலையாக மாறிடுறாங்க. திடீர்னு காட்டுறாங்க, அந்த கேஸிலேருந்து ஒருத்தவன் யாரோ முகமுடி போட்டுட்டு ஒரு குதிரையில் வெளியில் போகிறான். நேராக போய் அந்த நம்ம எனிமி வைக்கிங் கிளானோட லீடர்கிட்ட ஏதோ ஒரு பேரம் பேசுகிறான். அந்த நாள் நைட்டு
நம்ம கேப்டன் கொலையாத்துட்டு போய் இந்த மாதிரி திருப்பி அந்த வைக்கிங் கிங் கண்டிப்பாக வர வாய்ப்பு இருக்குது, வர்றதுக்குள்ளே இப்போயே நம்ம போய் அவனை அடிச்சிடலாம், அதுதான் ஈஸியாக இருக்கும்னு சொல்ல, நான் எப்படி இந்த கேஸில் தனியாக விட்டுட்டு போகிறது, என்னால் முடியாதுன்னு சொல்ல கேப்டன் எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ணுறாரு. நம்மளே முதல்ல போய் அடித்தாதான் இங்கே எந்த சேதமும் நடக்காமல் இருக்கும்னு. கடைசியில் கோலியாத்தும் ஒத்துக்கிட்டு அப்போனா சரி, ஆனால் நான் மட்டும்தான் போவேன், மித்தவங்கெல்லாம் இந்த கேஸில் பாதுகாத்தணும்னு சொல்ல, நம்ம லேடி கார்கோயில் இதெல்லாம் வேண்டாம், நீ தனியாக போகாத ஆபத்துன்னு சொல்ல, நம்ம கோலியாத் இல்லை, நான் இல்லைன்னா நீ தான் லீடராக இருக்கணும், இவங்க எல்லாரையும் சரியாக பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறான். நம்ம கோலியாத் லேடி கார்கோயிலை பிடிச்சி நீயும் நானும் எப்பயுமே ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். மித்த கார்கோயில்ஸ் எல்லாம் கீழே சாப்பாடை சாப்பிட்டு விளையாண்டுட்டு இருக்கும்போது ஒரு பையன் வந்து உங்கள் பேரெலாம் என்னன்னு கேட்க, அந்த கார்கோயில்ஸ் எல்லாம் சொல்லுது, எங்கள் லீடர் கோலியாத்துக்கு மட்டும்தான் பேர் இருக்குது, எங்களுக்கெல்லாம் பேர் இல்லை அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ பேசிகிட்டு இருக்க ஒரு பையனோட அம்மா வந்து இவங்கள்ட்ட போய் ஏன் பேசுகிறேன்னு சொல்லி அவங்கள திட்டி ஒரு கம்பை வச்சு அடிக்க, நம்ம லேடி கார்கோயிலுக்கு கோவம் வந்து அவங்கள்ட்ட சண்டை போடுற மாதிரி போயிடுது. அப்போ பேசிகிட்டு இருந்த மித்த கார்கோயில்ஸ் அவங்கள கண்ணெல்லாம் உருட்டி அவங்கள மிரட்ட பார்க்க அதை நம்ம கோலியாத் பார்த்துடுறாரு. பார்த்துட்டு மனிதர்கள் ஏன் இப்படி பயமுறுத்துறீங்கன்னு சொல்லிட்டு அவங்கள கீழே ஒரு டஞ்சனுக்கு போய் வெயிட் பண்ண சொல்கிறாரு. நான் போயிட்டு வந்து உங்கள்கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு. அவங்களும் நாங்கள் பெருசாக எதுவும் பண்ணலன்னு சொல்லி கோச்சிக்கிட்டு கீழே டஞ்சனுக்கு போயிடுறாங்க. கோலியாத் அந்த மனிதர்களை தேடி காட்டுக்குள்ளே போனால் அங்கே யாருமே இல்லை. திருப்பி வரலான்னு பார்த்தா அதுக்குள்ளேயும் காலை சூரியன் வந்துடுது, அங்கேயே கல்லாக மாறிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம வைக்கிங்கோட லீடர் விடிய காலையிலேயே அட்டாக் பண்ண போயிடுறான். இந்த கேஸில் இருக்க யாரோ ஒரு ஆள் கேட்டை ஓப்பன் பண்ண அவங்க எல்லாம் ஈஸியாக வந்து பிடிச்சிடுறாங்க. அப்போ நம்ம ராணி நம்ம கேப்டனை பார்த்து ஓடி வர்றாங்க. ஹலோ கேப்டன், இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்ல வர நம்ம கேப்டன் டக்குன்னு அந்த ராணியை கையை பிடிச்சி இனிமேல் அப்படி தான் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் நம்மளுக்கு தெரிய வருது நம்ம கேப்டன் தான் இந்த கிளானை வந்து பிட்ரே பண்ணியிருப்பாருன்னு. எல்லாரையும் சிறை பிடிச்சிட்டு போயிடுறாங்க. அப்போ அந்த வைக்கிங் கேப்டன் இவர்கிட்ட கேட்குறாரு, உன்னோட இனத்தையும் நீ ஏன் காட்டி கொடுத்த அப்படின்னு. அதுக்கு அந்த கேப்டன் அவங்க இனமே இல்லை அப்படின்னு சொல்ல, அந்த வைக்கிங் லீடர் நம்மள்ட்ட நேரம் கிடைக்கும் போது இதை பண்ணிடலான்னு சொல்லிட்டு சிலையாக இருக்கிற கார்கோயில்ஸை உடைக்க பார்க்குறாரு. அப்போ தடுத்து நிறுத்த நம்ம கேப்டன், நான் இதெல்லாம் சொல்லவே இல்லையே, தயவுசெய்து அப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்ல, நான் என்ன முட்டாளா இவங்களை அப்படியே விட்டுட்டு போக, அவங்க உயிரோடு வந்ததுக்கப்புறம் என்னை தேட மாட்டாங்களான்னு கேட்க, இல்லை அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு எவ்வளவோ சொல்கிறத கேட்டாலும் கேப்டனையே அந்த லீடர் திருப்பி அடிச்சுட்டு அந்த கார்கோயில் சிலையை ஃபுல்லாக உடைச்சிடுறாரு. அன்னைக்கு இரவு ஆயிடுது. திருப்பி கோலியாத் அவர் கூட போன ஒரு கார்கோயிலும் சேர்ந்து வர்றாங்க. வந்து பார்த்தா தெரியுது எந்த இடத்துல பார்த்தாலும் தீயாக இருக்குது, அந்த இடத்துல எல்லாமே உடஞ்சி நொறுங்கி இருக்குது. பார்த்துட்டு கோலியாத் பயந்துக்கிட்டே நேராக அந்த கேசியரோட டாப்புக்கு போகிறாரு. அங்கே பார்த்தா எல்லா சிலையும் உடஞ்சி நொறுங்கி இருக்குது. அதில் நம்ம லேடி கார்கோயில் இருந்த சிலை பக்கத்தில் போனார். அந்த கல்லை கையால் தொடுறாரு. தொட்டுட்டு அப்படி கதறாரு, எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோம், தனியாக போய் என்னோட இரவின் தேவதையே அப்படின்னு சொல்லி கத்துறாரு. அப்படியே இந்த எபிசோட முடிக்கிறாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது மிஸ்டர் ஹுடி தமிழ். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். எபிசோட் 2ல் பார்க்கலாம். பீஸ் அவுட்.